ராதே கிருஷ்ணா. சிவன் சார் எழுதிய ஏணிப்படிகளில் மாந்தர்கள், அதுலேருந்து சின்னசுவாமி ஐயங்காரை பற்றி பேசுகிறேன். கதையோட பேர் ஆனாக்கா சின்னாஞ்சாமியார்னு பேர். அவரை பற்றி சொல்கிறேன். இப்போ வாழ்க்கை முறைகளுக்கு பெற்றோர்கள் உண்டு, எண்ணுக்கும் எழுத்துக்கும் ஆசான் உண்டு, கலைகளை பயில்வதற்கு கலைஞர்கள் உண்டு, வேதாந்த நூலை கிரகிப்பதற்கு குரு உண்டு, தெய்வீகத்தை அடைய தெய்வம் உண்டு. ஆனால் ஆத்மீக சக்திக்கு தானே யாவார், நம்மளாலேயே தான் அது சக்தி கொண்டு வர முடியும். கதைக்கு வரேன். தஞ்சாவூரை இருந்த ஒரு வைஷ்ணவ அந்தனரோட பேர் சின்னசுவாமி ஐயங்கார். இவர் ஒரு சர்க்கார் ஆஃபீஸில் வேலை பண்ணின்னு இருந்தார். சாதாரண சின்ன வேலை தான். சாதாரண குடும்பத்தில் தான் பிறந்தார். ஆனாக்க நண்பர்கள்கிட்டையும் அவளோட தெரிஞ்சவர்கிட்டையும் இவருக்கு ரொம்ப நல்ல பேர், நல்ல மதிப்பு இருந்தது. பெரிய மனிதர் அப்படின்னு எல்லாரும் அவரை புகழ்வார். ஒரு நாள் என்னாச்சு, ஆஃபீஸில் வேலை பண்ணின்னு இருந்தார். அவரோட சித்தத்தில் என்ன ஆச்சோ என்னமோ தெரியாது, திடீர்னு எழுந்துட்டார். வெளியில் வந்துட்டார். ஆஃபீஸை விட்டு வெளியில் வந்தார். வெளியில் நடந்து போயின்னு இருக்கிற போதே தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் அவுத்து தூக்கி எறிஞ்சார். தலைப்பாகை, வேஷ்டி எல்லாத்தையும் அவுத்தி எறிஞ்சிட்டார். தன் பாட்டில் நடக்க ஆரம்பிச்சிட்டார். இதை பார்த்து அங்கே இருந்த மற்ற வேலைக்காரெல்லாம் பின்னாடி ஓடி போய் அவரோட துணிமணியெல்லாம் எடுத்து கொடுத்து அவரை கட்டிக்க சொன்னான். அவரை ஒரு இடத்துல உட்கார வைக்க முயன்றா. ஆனால் முடியவே இல்லை. அவர் மாட்டுக்கு போயிட்டே இருந்தார். யாரும் எதுவும் கண்டுக்கல. உடனே ஊருக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவள் அம்மா அப்பாவுக்கும் விஷயம் தெரிஞ்சது. வீட்லேயும் எல்லாரும் ஓடி வந்து பார்த்தா யார் என்ன சொன்னாலும் அவர் ஆனால் கேட்கலை. வைத்தியர்களை தன் பக்கத்தில் அணுகக்கூட விடலை. உறவினர்கள் நண்பர்கள் முகம் கொடுத்து பேசாததுடன் இவர்களுடைய வேண்டுகோளுக்கு இசையவும் இல்லை. வாழலாம் சித்த சுவாதீனத்தை இழந்துட்டு தான் நினச்சிண்டா எல்லாரும். தான் நினைக்கிற வீட்டு திண்ணையிலவே உட்காந்துப்பார், படுத்துப்பார். அவள் கொடுக்கறத ஏதாவது சாப்பிடுவார். உள்ளூர் அப்படிங்கிற தொட்டு அவர் மேலே எல்லாருக்கும் அனுதாபம் இருந்தது. அவருடைய நடை, உடை, பாவனை நாளடைவில் கவனித்து வந்தவர்கள் இவரை ஒரு சாமியார் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டா. பெரும்பாலும் கௌபீனமும் அதாவது கோமணமும் சில சமயங்களில் துண்டு மட்டும்தான் கட்டிப்பார். தஞ்சை ஜில்லாவில் இவரை அறிந்து வைத்திருந்த பலர் பக்தியோடு இவரை நமஸ்காரம் பண்ணுவார். சிலர் உபசரிக்கவும் வழக்கத்தையும் ஏற்றிருந்தார். ஒரு சமயம் கும்பகோணத்தில் இவரை எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுறத கவனிச்சுட்டே வந்தான் ஒரு ஜட்கா வண்டிக்காரன். அந்த செய்கையை தடுத்து பார்த்தான். இவர் ஒன்றும் சாமியார் இல்லை, இவன் பைத்தியம், இவனை எதுக்கு எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுறன்னு கேட்டு பார்த்தான். யாரும் இல்லை, இவர் ஒரு பெரிய சாமியார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாரும் இவருக்கு மரியாதை கொடுத்துட்டு இருந்தான். ஒத்துரு இல்லாத நேரமாக பார்த்தான் அந்த ஜட்கா வண்டிக்காரன் இவரை ரொம்ப அடித்து ரத்த காயமாக்கி தூக்கி மூலையில் போட்டுட்டு அவனுக்கு ஒரு நல்ல கிராக்கியை வந்தது. கிளம்பி 15 மைல் தூரத்தில் இருக்கிற ஊருக்கு சவாரி கிடச்சிது. கிளம்பி போயிட்டான். ஒரு 15 மைல் போனதுக்கப்புறம் அந்த ஊருக்கு அடைஞ்சான். எந்த ஆற்றுக்கு போகணுமோ அந்த ஆற்று வாசலில் வண்டியை நிறுத்தினான். பார்த்தா எழுத்த மாதிரி திண்ணையில் அதே சாமியார் உட்காந்துருக்கார். ஒரு விதமான காயங்களும் அவர்கிட்ட இல்லை. வண்டிக்கார ஆளுக்கு ஒரே ஆச்சரியம். இந்த இடத்துல ஆட்சியே எப்படி இவன் இங்கே வந்தார் அப்படின்னு பயந்துட்டு போயிட்டு அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாமல்லாம். ஒரு சின்ன நகரம், ஒரு பெரிய கேஸை கண்டுபிடிக்க வேண்டிய போட்டு போலீஸ்காரன் ரொம்ப நாளாக ஒரு முகாம் போட்டுன்னு இருந்தான் ஒரு ஊரில். அந்த ஊருக்கு வெளியில் ஒரு தனி கட்டடம் இருக்குது. தனி மேலே தங்கி இருந்தான். அந்த சமயத்தில் அந்த வட்டாரத்தில் சஞ்சாரம் செஞ்சு வந்த சாமியார் அந்த போலீஸ்காரங்கிட்டக்க, ஏன்பா நான் இங்கே கொஞ்ச நாளைக்கு தங்கிக்கிட்டுமா அப்படின்னு கேட்க, அவனும் சரி தங்கிக்கோங்களே அப்படின்னு சொல்லிட்டான். தங்கிட்ட கூசாமல் போடப்பட்ட இந்த பரதேசியின் கேள்வியை பார்த்து கொஞ்சம் அயர்ந்து தான் போனான். என்ன இவர் நம்மக்கிட்ட பயப்படாமல் இப்படியெல்லாம் கேட்குறாரே அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இருந்தாலும் பரவாயில்ல தங்கிக்கோன்னு சொல்லிட்டான். ஆனால் அவர் தான் சின்னாஞ்சாமியார்னு அவருக்கு தெரியாது. ஒரு நாள் துறவியை தரிசிக்க பக்தர் அவ்விடம் வந்தார். தன்னிடம் இருப்பவரை சின்னாஞ்சாமியார் என்பதை அதிகாரி தெரிஞ்சின்றார். சாமியார்
தியானத்தில் அமர்ந்திருந்த போது அவரை தரிசிக்க ஆவல் கண்டாயமா. எப்படியான அவரை பார்க்கணும்னுட்டு ஒரு நள்ளிரவு கதவை மெதுவாக திறந்து பார்த்தான். திடுக்கிட்டான், பயந்துட்டான். சாமியாரோட கை, கால், உடல், தலை ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்குது. பட வாபஸ் வந்து வெளியில் வந்துட்டான். அதுவரையில் அவன் அதிகமாக பேசாதிருந்த அதிகாரி மறுநாள் காலம்பர நிதானமாக பக்கத்தில் போனான். என்ன சாமி ராத்திரி அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னு ஆரம்பித்தான். அதை கேட்குறியா? அவன் வேலையை அவன் செஞ்சுட்டு இருக்கான். உன் வேலையை நீ செய்கிற, என் வேலையை நான் செய்கிறேன். சரிதான், விட்டுத்தள்ளு அப்படின்னு கருத்துடன் பதிலளித்தார் துறவி. விட்டுத்தள்ளு என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. யாவற்றையும் விட்டொழிக்க வேண்டும் என்று மகத்தான வேதாந்த தத்துவம் அது. ஒரு நாள் காலம்புற ஒரு போலீஸ்காரன் ஓடி வரான். எஜமா கொலை நடக்குது, புறப்படுங்க அப்படின்னு பதற்றத்தோடு சொல்கிறான். உடனே போலீஸ்காரன் தன்னோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கிளம்புறான். உடனே அவர் சின்னாஞ்சாமியார், எங்கே கிளம்பிட்ட? கொலையை நிறுத்த போறியா? அவன் தான் கொலையை பண்ணிட்டு அருவாளோட உங்கிட்ட வந்துட்டுருக்கானே என்று சொல்லி சில நிமிஷம் கூட ஆகலை, கொலையாளியே அருவாளோட வந்துட்டான், சரணடைஞ்சிட்டான். வந்து இந்த சம்பவங்களை பார்த்த அதிகாரி ஓய்வு பெற்ற கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் இவர்கிட்ட சொன்னாராம். இப்போ நீங்கள் கேட்டிராத ஒரு சம்பவம். ஒரு தன்வந்தர் தர்மபிரபு கூட ஒரு நாள் மத்தியானத்தில் அவர் திண்ணையில் அமர்ந்துட்டு பேசின்னு இருக்கார். சாமியார் அவரை நறுகி கொஞ்சோண்டு சாதம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். பேசிக்கொண்டிருந்த சுவாரஸ்யத்தில் அதெல்லாம் இல்லைப்போ அப்படின்னு சொல்லிட்டார். இந்த பதிலை கேட்ட சாமியார் என்ன பண்ணான், வீட்டுக்கு எதிர பக்கத்தில் சுவத்தில் காணப்பட்ட நரகல் அதை கையில் எடுத்து சாப்பிட்டார், நடையை கட்டிட்டார். இந்த செய்தியை சற்றேனும் எதிர்பார்க்காத அந்த தன்வந்தர் மனம் கலங்கியவராய் சற்று நேரம் அப்படியே அமர்ந்துட்டார். வந்தவர் ஒரு மகான் என்பதான ஒரு சந்தேகமும் அவருடைய மனதில் தோன்றிட்டு அந்த பரதேசியை போலுள்ள அந்த மனிதரை தேடி மரியாதையுடன் அழைத்து வர சிப்பந்திகள் எல்லாம் அனுப்பினான். இவர்கள் எவ்வளவு தேடியோ அந்த பிராந்தியத்தில் அவரை காணவே இல்லை. சில மணி நேரத்திற்கு முன்பு சின்னாஞ்சாமியாரை இந்த பகுதியில் கண்டதாக தேடி வந்தவர்களிடம் சிலர் கூறினார்கள். அப்புறம் கொஞ்சம் மாதங்களாச்சு. சாமியார் இருக்கும் இடத்தை அவர் தெரிஞ்சின்றார். என்னை மன்னிச்சிருங்கோன்னு போய் வேண்டின்றார். தன்வந்தர் மன்னிப்புக்குரிய பொழுது, நீ தான் ஊருக்கு செஞ்சுன்னு இருக்கியே, அது போதும், விட்டுத்தள்ளு அப்படின்னு அனுகிரகித்தாராம். அடுத்தது இன்னும் ஒன்று சின்னதாக இருக்குது. சின்னாஞ்சாமியார் அவ்வப்போது கும்பகோணத்தில் அதிகமாக சஞ்சாரத்தை பண்ணின்னு இருந்தார். ஒரு சமயம் அதிகாலை இவர் காவேரியை நோக்கி போயின்னு இருந்தபோது ஒரு வைதீக பிராமணர் காவேரியில் ஸ்நானம் செஞ்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தார். இந்த பிராமணர் சில கொஞ்சம் தூரத்திற்கு அப்பால் எதிரில் வந்து கொண்டிருந்த போதே துறவி தன்னுடைய ஆள்காட்டி விரலால் இவரது கண்ணுக்கு நேராக சுட்டி காட்டி, இந்த கண் அந்த கண், இந்த கண் அந்த கண், அந்த கண் இந்த கண் அப்படின்னு இவர் பலமுறை பலமாக குரல்ல கூறிண்டே வந்தாராம். இவரை கடந்து போயிட்டார். துறவியை இன்னாரென்று அறியாத அந்த பிராமணரோ அவரை அனுதாபத்துடன் பார்த்துவிட்டு வீட்டுக்கு போயிட்டார். சென்ற ஜென்மத்தில் எத்தகைய பாபத்தை அந்த பிராமணர் புரிந்தாரோ தெரியாது. வீட்டை அடைஞ்சு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவரோட பார்வை கொஞ்சமாக மங்க ஆரம்பிச்சது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண் பார்வை பூரா போயிடுத்து. தன்னுடைய கர்மவினை என்பதை அவர் நினைத்து வருந்தினாலும் காலையில் நிகழ்ந்த சம்பவம் அவருடைய நினைவிலிருந்து அகலவில்லை. காலையில் கண்ட ஒரு பெரிய மகானாக இருக்க வேண்டும் என்பதையும் அவர் உணர்ந்தார். அடுத்து வரப்போவதை இந்த விதத்தில் குறிப்பாக அறிவித்து காண்பித்தார் துறவி. இன்னும் இது பெரிய கதையாக இருக்குது. அடுத்த வாரம் பாக்கியை சொல்கிறேன் நான். நன்றி, வணக்கம்.